கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆய்வு மேற்கொண்டார். பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த தினம் வார இறுதி நாள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதையொட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் பேருந்துகளின் இயக்கம் குறித்தும் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பிரதானமாக இங்கே வச்ச புகார் என்னன்னாக்கா கொஞ்சம் ஆப் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை புதிய வடிவமைப்பு நல்ல இன்னும் கொஞ்சம் ஹைடெக்காக இருக்க மாதிரி அது ஒன்று பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது மீதி அவங்க சொன்னது ஒன்றுமே இல்லை, காலதாமதம் ஆகணுங்கிறாங்க. அதை இது வரைக்கும் எடுத்து யாருமே சொல்லலை, அதை சொன்னோம். ஏன்னா நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துட்டோம். அவங்கள எல்லாத்தையுமே இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கலை. அவங்களுக்கு என்ன தேவை, பஸ் ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன். இதில் குழப்பம் என்ன ஆகுதுன்னா அன்ரிசர்வேஷன் அதிகமாக இருக்காங்க. முன்பதிவு செய்யாதவர்கள் அதிகமாக கும்பலாக சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தையை கூட்டு வந்துடுறாங்க, ஒரு பதட்டம் வருது, இந்த வண்டி வரலன்ட்டு. இதில் முன்பதிவு செய்தவர்களும் வந்துடுறாங்க. அப்போ ரெண்டு தான் இங்கே பிரச்சனையே வருது. நான் என்ன பண்ணுனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பேருந்தில் கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இவங்களாம் ஏற்றி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அமைச்சரிடம் பயணிகள் சிலர் போதிய பேருந்துகள் இல்லை என புகார் தெரிவித்தனர். அவர்களை சமாதானம் செய்த அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேக்குறவங்க காசு கொடுத்தானே புக் பண்றாங்க. வெயிட் பண்ணுவோம், வண்டி வரும். அதான் சேம் பஸ் நம்பர் இருந்ததுனா அதான் கேட்டாங்க. என்ன பிரச்சனைனா அந்த வண்டி நீட்டமா நான் தான் அனுப்பிச்சுட்டேன். அவங்க மேல தப்பு இல்லை. உங்க வண்டிக்கு முன்னாடி நின்னுச்சு, மக்கள் அதிகமானதுனால உங்களுக்கு கொடுத்த நம்பர் வண்டியில வேற பஸ்ஸை ஏற்றி விட்டா உங்களுக்கு அடுத்த வண்டியில கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு நல்ல சீட்டா கொடுத்தாங்க, நான் தான் அனுப்பிச்சுட்டேன். மக்கள் வெயிட் பண்றாங்கல்ல, போகட்டும். தப்பா அதுல லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணது இங்க 9:30 வந்துட்டேன், மெசேஜ் வரலன்றனால இவ்வளவு நேரம் ஆச்சு. எல்லா இடத்துல கேட்டாச்சு, பட் ரெஸ்பான்ஸ் இல்ல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அதேதான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு புக் பண்ணிட்டேன், பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்ப 11:30 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்கிட்ட கேட்டப்பே அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க.